உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இன்றும் கூட இயேசு கிறிஸ்து வெறும் 2000 வருடங்களுக்கு முன்பு உண்டானவரா, அல்லது உலகத் தோற்றத்துக்கு முன்னே இயேசு இருந்து மனிதனுடைய ரட்சிப்புக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தவரா என்பதை பற்றி உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து வெறும் 2000 வருடங்களுக்கு முன்பு உண்டானவரா, அவர் உண்டாகி வந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தாரா, அல்லது உலகத் தோற்றத்துக்கு முன்னே இருந்தே அவர் இருந்து சகலத்தையும் படைத்து மனிதனை படைத்து அப்புறம் மனுஷனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்கிறேன் என்று தன்னைத்தான் அவர் தீர்மானித்து கொண்டு இருந்து ஏற்ற காலத்தில் அவர் மனுஷனாக பிறந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தாரா அப்படிங்கிறது கேள்வி. கேள்வி நீளமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதானே விஷயம். இயேசுநாத் இப்போ கிபி 2023, அப்போ கிறிஸ்துவுக்கு பின். எது கிறிஸ்துவுக்கு பின்னாடி? இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிறந்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஏறி பரிகாரம் செய்தாரே, அந்த சமயத்திலிருந்து இப்போ 2023 வருஷம் இயேசு பிறந்த நாள்லேருந்து கணக்கு. இயேசு பிறந்த நாள்லேருந்து கணக்கு இப்போ 2023 வருஷம் ஆச்சு. அப்படின்னா அப்போ இயேசுநாதர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் உண்டானாரா? அவர் மனுஷனாக பிறந்தாரா அல்லது 2000 வருஷத்துக்கு முன்னே உண்டானாரா? உலகத் தோற்றத்துக்கு முன்னே அவர் இருந்தாரா அல்லது 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் உண்டாகி மனுஷனாக பிறந்து மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தாரா? அப்படி தான் கேள்வி. இன்றைக்கு நமது உலக மக்கள் எல்லாம் வேகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பார்க்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எல்லாம் அவசர கோல உலகமாய் இன்றைக்கு இருக்கிறது. அதனால் முக்கியமான விஷயங்களை கூட நிதானிக்க சிந்திக்க நேரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் என்ன, அப்புறமேலு ஏதோ ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றுறது, ஏய் கொஞ்சம் நில்றா அப்படி சொன்னால் கூட அதை திரும்பி பார்க்காம போகிறவங்க அந்த ஆபத்தில் மாட்டிக்கிடுவாங்க. அப்படி தான் இருக்கிறது இன்றைக்கு. உலகமெல்லாம் வேகமாய் தங்களுடைய பாவத்திலே பாவ இன்பத்திலே திளைத்து கொண்டு அந்த பாவத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு தேவனுக்கு விரோதமான பாவ காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு வேகமாய் போகிறார்கள். ஆனால் அவர்கள் மரிக்கிற நாளிலே நரகம் போகிறார்கள். எல்லாரும் உலகமே வேகமாய் போகிறது, எதையும் நின்று நிதானிக்க நேரமில்லை என்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட உலகத்திலே கூட இங்கே எங்களை மாதிரி ஒரு ஆள், இங்கே இப்போ இந்த உண்மையான கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், சபை என்று சொல்லுகிறோமே, அப்படி சபை மக்கள் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்று பிரசங்கிக்கிறார்கள். என்னது இயேசுவே வழி? பரலோகம் போகிறதுக்கு இயேசுநாதர் தான் வழி, வேறு வழி இல்லை. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்க. சத்தியம் இவற்றை தான் உண்மை மட்டும் இருக்குது, மற்ற எல்லா இடத்துலையும் பொய் கலந்துருக்கிறது. அப்போ இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும். நாம் இன்றைக்கி செத்தா பரலோகம் போகணும், நரகம் போகக்கூடாது. அப்படி நமக்கு ஜீவன் கொடுக்குறவராக இருக்கிறார். அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவிடத்திலே வரமாட்டான். அதாவது என்னாலே அன்றி ஒருவனும் பரலோகத்தில் பிதாவாகி தேவன்கிட்ட போகமாட்டான் அப்படி சொல்லிட்டார். அப்போ நாம் சற்று கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாம். இயேசுநாதர் வெறும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாகி அவர் மனுஷனாக வந்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தாரா? ஆனால் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டு பைபிள் கணக்குப்படி பார்த்தாலே 6000 வருஷம் ஆச்சே. அப்போ முதல் மனிதன் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு 4000 வருஷம் கழித்து தான் இயேசுநாதர் உண்டானாரா?
அப்படி ஒரு கேள்வி. இது அநேக ஜனங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அதற்கான பதில் வருகிறது. இயேசுநாதர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே அவர் இருந்தார் என்று, பிதாவாகிய தேவனோடு அவர் குமாரனாக இயேசு இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் முதல் 5 வசனங்களையும் 9வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். யோவான் 1 அதிகாரம் முதல் 5 வசனங்களும் 9வது வசனமும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதாவது ஆதியிலே தேவன் இருந்தார். நம்பர் 1. 2வது வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யார்? இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3வது வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யார்? இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பெற்றுக்கொள்ளவில்லை, அதாவது மேற்கொள்ளவில்லை, ஜெயிக்கவில்லை. அடுத்து 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த மனுஷன் பாவம் செஞ்ச ஒரு பாடு இருளில் கிடக்கிறான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியலை. குருட்டாட்டத்தில் இருக்கிறான். ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களும் தெரியல, இயற்கை மண்டலத்தில் எதை அவன் பார்த்தாலும் அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் வேகமாய் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தெரிகிறது கடவுள் தேவை, கடவுள் இல்லாமல் நம்ம ஆசீர்வாதமாக வாழ முடியாது, கடவுள் இல்லைன்னா நிம்மதியாக வாழ முடியாது என்று சொல்லி கடவுளை தேடுகிறார்கள். அவர்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முயற்சிக்கிறார்கள். இதெல்லாம் நாம் பார்க்குற காரியங்கள். அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவானவர் ஏதோ 2000 வருடங்களுக்கு முன்பாக உண்டாகி அவர் பூமியில் மனுஷனாக பிறந்து மனிதனோட பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சார். இப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிற மதங்களை பற்றி படிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவ மதம் எப்போ உண்டாச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாச்சு. இஸ்லாம் மதம் எப்போ உண்டாச்சு? இயேசுநாதருக்கு பிறகு 630 வருஷம் கழித்து அந்த இஸ்லாம் மதம் பிறந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி கடவுள் எங்கடா போனார்? அப்படி ஒரு கேள்வி வருகிறது. இப்போ இயேசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன, அப்போ அதுக்கு முன்னாடி கடவுள் எங்கே இல்லையான்னா, அதுதான் இப்போ வாசித்து காமிச்சேன். ஆதியிலே தேவன் இருந்தார், ஆதியிலே இயேசுவும் பிதாவாகிய தேவனோடு இருந்தார். சகலமும் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்று அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது, ஆனால் இந்த இருள் அந்த ஒளியை மேற்கொள்ளவில்லை, ஜெயிக்கவில்லை. இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. இந்த இருள், இந்த பாவ மனுஷன்கிட்ட இருள் கவுந்து கிடக்கு பார்த்தீங்களா? இருளில் கிடக்கிற இந்த மனுஷனுக்கு வெளிச்சமே இந்த இயேசு தான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சிருஷ்டிப்பு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்குது. கொலோசையர் 1 அதிகாரத்தில் 16வது வசனம் நான் வாசிக்கிறேன். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, அதாவது பிசாசுடைய ஆளுகையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற தேவனுடைய அன்பின் குமாரன் இயேசு, அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமுள்ள தேவனும், யார்? இயேசு அதர்சனமுள்ள தேவனும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவனுடைய அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும், அவருடைய ரெப்ளிகா மாதிரி தற்சுரூபம், பிதாவாகிய தேவனை போலவே இவரும் இருக்கிறார். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், மற்ற எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தினவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எது? எவருக்குள்? இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு இயேசுவுக்காக சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று வருகிறது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது, இயேசுக்குள் நிலை நிற்கிறது.
அவரே சபையாகிய சரீரத்துக்கும் தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெயருமானவர். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த முதல் ஆள் இயேசு. சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சண்டைக்காரங்களா பாவம் செஞ்சு விட்டான் மனுஷன், அதனால் தேவனுக்கும் மனுஷனுக்கு சண்டை, அந்த 2 பேருக்கும் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அந்த பிதாவாகி தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அந்த பிசாசு எண்ணத்தையோ ஒரு ஏமாற்றி ஆதாம பாவம் செய்ய வச்சுவிட்டேன். அது அவனுக்கு பெரிய கேடாக போச்சு. மரணம் அவனை விழுங்கி போட்டது, இருள் சூழ்ந்து கொண்டது, புத்தியில் ஒன்றுமே வெளிச்சம் இல்லை, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியலை, ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள் தெரியல, தேவனை தெரியல, பிசாசை தெரியல, ஆவி மண்டலத்தில் என்ன வேற செய்வனை பண்ணானா போனானா வந்தானா ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் மனுஷன் இருக்கான். இயற்கையில் என்னத்தையே பார்க்குறான், ஆனால் இயற்கைக்கு பின்னாடி ஒரு அந்த ஆவிக்குரிய வல்லமை இருக்கே, அதை கவனிக்கலை. இப்படியாக மனிதன் இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம சொல்கிறோம் இயேசுநாதர் நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் செஞ்சாருன்னு. அதை உடனே நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க, அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே இயேசுநாதர் வந்தார், அப்புறம் அவரை பெற்றெடுத்த மரியாள் தானே அவங்களோட பெரிய ஆள், அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி என்னது பிதா இருந்தாரா, அப்போ பிதா இருந்தார், அவர் தானே பெரியவர், அப்படி எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த இயேசுவானவர் ஆதி முதல் பிதாவாகி தேவனோடு கூட இருந்தார். சகலமும் இந்த இயேசுவை கொண்டு இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. இவரை அல்லாமல் உண்டாக்கப்பட்டது எதுவும் உண்டாகவில்லை. இவருக்குள் ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. இந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது. அதாவது இருள்னா என்ன, பிசாசு. வெளிச்சம் வந்தோடனே இருள் ஓடி போகுது, அந்த பிசாசு ஓடி போகுது. அப்படி ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, மேற்கொள்ளவில்லை. அந்த இருள் பிசாசு இயேசுவை ஜெயிக்கலை. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை, இந்த உலகத்தில் இந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிறான்னு இருளில் கிடக்கிறானே, பாவத்தில் கிடக்கிறானே, இவனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. இப்போ நான் என்ன வாசித்தேன், கொலோசையரில் 1:16 என்ன வாசித்தேன், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் இயேசுவை கொண்டு இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இயேசுவானவர் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் இல்லை, இவர் ஆதி முதல் சிருஷ்டிப்பு முதல் அங்கே இருந்து இவர் மூலமாக பிதாவாகிய தேவன் இவருக்காக சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறீர்கள். எழுதியிருக்கிறதெல்லாம் சொன்னால் நம்புறதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். எழுதியிருக்கிறதெல்லாம் நம்ப வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த இயேசு எப்படி பிறப்பார் அப்படின்னு சொல்லி, எப்படி பிறந்து மனுஷனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் பரிகாரம் செய்வார்னு பழைய ஏற்பாட்டில் எழுதிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இச்சு இட்டு விடாமல் எல்லாமே நிறைவேறி இருக்கிறது. இயேசு ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார்னு, அவர் பிசாசு சிலுவையில் ஜெயிப்பார்னு, அவர் சிலுவையில் உயர்த்தப்படுவார்னு, அவர் கழுதைக்குட்டி மேலே ஏறி வருவார்னு, 30 காசுக்கு அவரை விற்றுப்பிடுவாங்கன்னு காட்டி கொடுத்துருவாங்கன்னு, இப்படியெல்லாம் அநேக பெத்லஹேமில் பிறப்பார்னு, இப்படி அநேக தீர்க்க தரிசனங்கள் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த இயேசுக்குள் நிறைவேறிற்று. அப்போ 4000 வருடங்களாக ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திலேயே ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார்னு பிசாசுக்கிட்ட கர்த்தர் சொல்கிறார். ஸ்திரீயின் வித்தா, அதாவது கன்னியின் வயிற்றில் பிறக்கிற இயேசு உன் தலையை நசுக்குவாருடா. ஏன் பிசாசே, ஸ்திரீயின் வித்தா வருகிற ஒருத்தர் உன் தலையை நசுக்குவாருடா அப்படின்னு பிதாவாகிய தேவன் இயேசு அந்த சர்ப்பத்துக்கிட்ட பிசாசுக்கிட்ட சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆதாம் பாவம் செஞ்ச அன்னைக்கே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டாயிற்று. அன்றைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மரியாள், கன்னிகையாய் இருந்த மரியாள் கர்ப்பவதியாகி குமாரனை பற்றி இயேசு என்று பெயரிட்டாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். அது இயேசு.
அந்த ஆதாமுடைய காலத்திலிருந்து 4000 வருடங்கள் கழித்து இயேசுவானவர் பிறக்கிறார். அப்படின்னா அப்போ இயேசு பூமியில் மனுஷனாக பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாரா இல்லையா ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் இருந்தார். எங்கே இருந்தார்? பரலோகத்தில் இருந்தார். எங்கே இருந்தார்? பிதாவாகிய தேவனோடு கூட இருந்தார். அந்த பிதாவாகிய தேவனை இயேசுவை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தார். சகலமும் இயேசுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலம் இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிச்சுட்டு இந்த இயேசு சிலுவையில் ஏறி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறதுனால அது மூலமாக மனம் திரும்பி தேவனிடத்தில் வருகிறவர்கள் வரலாம், ரட்சிக்கப்படலாங்கிற ஒரு வழியை பிதாவாகிய தேவன் திறந்தார் அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கிறத வாசிக்கிறேன். இப்போ தான் வாசித்தேன். அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பாவம் செஞ்சு பிசாசு கூட சேர்ந்த இந்த மனுஷன் தேவனுக்கு துரோகி, எதிரி. அவன் மனம் திரும்பினா தேவன்கிட்ட வரலாமா? அதுக்காக பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய், இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து முடிக்கிறதுனால அவர் மூலமாய் மனம் திரும்பி வருகிற ஜனங்களை எல்லாம் தன்னோட கூட ஒப்புரவாக்கி கொள்ள. ஒப்புரவாக்கினா சண்டைக்காரையும் சேர்ந்துக்கிறது. சண்டைக்காரனை சேர்த்து வைக்கிறதான ஒப்புரவாக்குறது. அப்படி தேவன் தம்மிடத்தில் வருகிற யாவரையும் தன்னோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள தேவனுக்கு பிரியமாயிற்று. எப்படி? இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சாரே, அதன் மூலமாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை தன்னோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ இப்படி சொல்லியிருக்கேன். இன்னொரு வசனமும் சேர்த்து வாசிக்கிறேன். முன்னே அந்நியராயும், தேவனுக்கு அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த, நம்ம செய்கிற பாவங்களால தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் நம்மளை பரிசுத்தமாக்குறாராம். குற்றமே செய்யாதவங்களாம் மாற்றிக்கிறாராம். இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் போட்டுன்னு விட்டுட்டு இப்போ நம்ம குற்றமே செய்யாதவர்களாக வச்சுக்கிறாராம். கண்டிக்கப்படாதவர்களாயும், ஏன்டா அப்படி செஞ்ச இப்படி செஞ்சேன்னு கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக இயேசுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இயேசு தன்னுடைய மாம்சத்தில் சிலுவையில் அறையப்பட்டு அதில் அங்கே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தாரே, அது மூலமாக தேவன் நம்மை அவரோட ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று, ஒப்புரவாக்கினார். அப்போ கதை எங்கே? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசுனார் உண்டானாரா? அல்லது உலகத் தோற்றத்துக்கு முன்னே இயேசு இருந்து அவர் இயேசுக்குள்ளே தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இயேசுக்குள்ளாக தான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு வந்தானா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வேணும் இல்லையா? இப்போ என்ன விளங்குது? இயேசுவானவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே இருந்தார் என்று விளங்குகிறது. இன்னொரு லிங்க் சொல்கிறேன். ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு 2000 வருஷம் கழித்து இருக்கிறான் பூமியில். ஆதாமுடைய சந்ததியாக 2000 வருஷம் கழித்து ஆபிரகாம்ங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த ஆபிரகாம் தான் பிதாவாகிய தேவன் சொன்ன பேச்சை கேட்டு அவரை நம்பி அவர் கூட வாழ்ந்த ஆள். இந்த ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் குமாரனை எனக்கு கொடுத்தேன்னா நான் என் குமாரனை கொடுப்பேன், அவர் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார். அவர் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யலைன்னா நீ பாவி தான், நரகம்தான் போகணும். ஆனால் உன் குமாரனை கொடு, நான் என் குமாரனை கொடுக்குறேன், என் குமாரன் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார் அப்படி சொல்லவும் அவன் சரின்ட்டான். அவனுக்கு குமாரன் ஈசாக்கை பலியிட போகவும் செஞ்சுட்டான். அப்போ கர்த்தர் பார்த்தார், நீ பலியிட்டுருவ போல, சரிடா, ஆனால் நான் என்னுடைய குமாரன் தர்றேன்னு சொன்னேன், அனுப்புகிறேன்னு சொல்லி அதுக்கு இப்போக்கி அடையாளமாக இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுனார். அதுதான் ஆபிரகாம் பலியிட்ட ஒரு ஆடு. அது என்ன ஆடு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
இயேசு பூமியில் பிறந்தப்ப ஞானஸ்நானம் எடுத்தார். அப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். அப்போ அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சீஷர்கள்ட்ட சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு. அப்போ தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவானவர் உலகத் தோற்றம் முதலே இருந்தார். இந்த உடன்படிக்கைக்குள்ளாக இவர் இப்போ வருகிறார். ஆபிரகாமும் தேவனும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அந்த உடன்படிக்கையில் இயேசுவானவர் தேவனுடைய குமாரனா உடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ண நான் அனுப்புகிறேன்னு தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. அப்போ இந்த உடன்படிக்கை இது எப்போ நடந்தது? ஆதாமுக்கு 2000 வருஷம் கழித்து உயிரோடு இருந்த ஆபிரகாம் மூலமாக. ஆதாம்லேருந்து 2000 வருஷம் கழித்து ஆபிரகாம். அந்த ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த உடன்படிக்கைக்குள்ளே இயேசு வர்றாரு. அப்போ இயேசு பிறக்கிறப்ப ஆதாம் பிறந்ததுலேருந்து 4000 வருஷம். அந்த 4000 வருஷம் கழித்து இயேசு பிறந்த ஒருபாடு சொல்கிறாரு, இதோ ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு கழி கூர்ந்தான். இந்த நான் தான் வந்துட்டேன்ல, அப்போ என்னை கண்டுட்டான், இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? என் பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணுற ஒருத்தர் வந்துட்டார், சிலுவையில் பரிகாரம் பண்ணிடுவார், நான் பரலோகம் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டானான். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு கழி கூர்ந்தான் அப்படி சொல்ல கூட இருந்தவங்கெல்லாம், ஏன்னா உனக்கு இன்னும் 50 வயதாகலையே, நீ ஆபிரகாமை கண்டாயான்னா ஆதி முதல் சொல்லப்பட்டவர் தான், ஆபிரகாமுக்கு முன்னுமே நான் இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் கோபம், நீ சாதாரண மனுஷனாக இருந்துக்கிட்டு ஆபிரகாம் முன்னாடி என்ன இருந்த, உனக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீ இருந்தியா அப்படின்னு சொல்லி இந்த ஆட்கள் கல்லெடுத்து எறிய போனாங்க. ஆனால் அவர் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ இந்த ஆதாம் உண்டாக்கப்பட்டது இப்போ இருந்து 6000 வருஷம். அந்த ஆதாம் உண்டாக்கப்பட்டதுலேருந்து 2000 வருஷம் கழித்து ஆபிரகாமோட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு, என்னுடைய குமாரனை நான் அனுப்பி உடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய பண்ணுவேன்னு. அந்த உடன்படிக்கை நிறைவேறுதலாக தான் அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழித்து, அதான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு 4000 வருஷம் கழித்து இயேசுவானவர் பூமியில் மனுஷனாக ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறக்கிறார். அப்படி பிறந்த அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் இப்போ 2000 வருஷம் ஆகிப்போச்சு. ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம், ஆபிரகாம்லேருந்து இயேசுநாதர் வரைக்கும் 2000 வருஷம், இயேசுநாதர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் 2000 வருஷம், மொத்தம் 6000 வருடங்கள். ஆனால் நம்ம பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இயேசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்தார், அப்போ கிறிஸ்தவ மதமே அதுக்கு பின்னாடி தானே வந்துச்சு. ஆமாம், எல்லாம் உண்மைதான். இந்த மதத்தை அவர் ஒத்துக்கலை. அவர் மதத்தை ஏற்படுத்த வரல, அவர் மத தலைவரும் கிடையாது. அவர் மனுஷோடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய ஒரு பாவப்பட்ட மனுஷர் மாதிரி பாவம் இல்லாமல் பிறந்து கன்னிகையின் வயிற்றில் பிறக்கிறதுனால பாவம் இல்லாமல் பிறந்து உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் தன் மேலே ஏற்றுக்கிட்டு சிலுவையில் இந்த பாவங்களுக்கான தண்டனை அனுபவிக்கிறார். அங்கே வேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். அதுதான் பரிகாரம். அப்படி பரிகாரம் செய்தார். நம்மளால நினச்சிக்கிட்டாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே இயேசுநாதர் வந்தார், அப்போ அதுக்கு முன்னாடி தானே அவங்க அம்மா அவங்களோட பெரியாள். ரைட், அதெல்லாம் உண்மைதான் ஐயா. ஆனால் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர் இயேசு. அந்த இயேசுவை பூமியிலே நமக்காக அனுப்பினவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம். அந்த வருங்காலங்களில் அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவான், உலகத்தையே ஆட்டி படைப்பேன், எல்லா பாவங்களுக்கும் அதிகாரியாக இருப்பேன், எல்லாரையும் பாவத்துக்குள்ளே அடக்கி போடுவேன், அவனுடைய அதிகாரத்தில் தான் உலகமே வந்துடும் அப்படின்னு சொல்லி அவன் முத்திரையவோ அவன் பேரையோ நம்ம கையிலையோ நெத்தியிலே போட்டுக்கலன்னா விற்க வாங்க கூட பண்ண முடியாதபடி அவன் செய்வான்னு வருது. அதான் இந்த மகா உபத்திரவ காலத்தோடைய ஆரம்பத்தில் நடக்கிற காரியங்கள். அந்த காலகட்டங்களில் ரட்சிப்பை இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டவன் மட்டும்தான் தப்புவானா, மற்றவன் தப்ப மாட்டானா. அதை எப்படி வசனம் சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய, உலகத்தோற்றம் முதல் உலகம் உண்டாச்சுன்னா அப்போ அதுக்கப்புறம் தான் மனுஷன் உண்டாகிறான்.
அதுக்கப்புறம் தான் தூதர்கள் உண்டாகிறாங்க, மனுஷன்லாம் உண்டாகிறான். அப்போ இவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே, உலகத் தோற்றம் முதல் அப்படின்னு வச்சுக்கோங்க, உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யார்? இயேசுநாதர். அப்போ இயேசுநாதர் எப்போ நமக்காக பலியிடணும்னு தன்னை பலியாக செலுத்தணும்னு தீர்மானித்தார்? உலகமே உண்டாகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தூதர்கள் உண்டாக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் மனுஷன் ஆதாம் உண்டாக்கப்பட்டான். அப்போ இயேசுவானவர் எப்போ நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய அவர் தன்னைத்தானே தீர்மானித்து கொண்டார்னா உலகத்தோட்டத்துக்கு முதல். உலகத்தோட்டத்துக்கு முன்னுகையவா அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நான் எபேசியரில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் முதல் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, நம்மளை ரட்சிக்கப்படுகிற நம்மளை அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர், அதாவது இயேசு, உலகத் தோற்றத்துக்கு முன்னே, அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் உலகத் தோற்றம் முதல்னு அங்கே போட்டிருந்துச்சு. இங்கே உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, ரட்சிக்கப்படுறவங்க எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டாராம். அப்போ இந்த இடத்துல உலகத் தோற்றத்துக்கு முன்னே, அப்போ இயேசுனார் எதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆள் இல்லை. அவர் தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்படி வாசிக்கிறீங்க. அதை நான் இன்னும் கூட சற்று விளக்கமாக சொல்லிடுறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, பேசுகிற வார்த்தை. கர்த்தர் பேசி பேசி தான் சகலத்தையும் செய்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதாவது ஆவியாக இருக்கிற தேவனிடத்தில் அந்த வார்த்தை இருந்தது. என்னது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆவியாக இருக்கிற தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் வார்த்தையினாலே செயல்படுகிறாரே, அவர்தான் தேவன் என்று இந்த முதல் வசனம், யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. 2வது வசனத்திலேயே அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யார்? இயேசு தேவனோடு இருந்தார். அந்த இயேசுவானவர் தான் பூமியில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கணும். பிறகு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தைன்னா பிதாவாகிய தேவன், இயேசு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஐட்டம். அந்த வார்த்தை இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தை மாம்சமாகி பூமியிலே சரீரத்தில் நமக்காக பிறந்தார். ஆக இந்த இயேசுங்கிற ஒருத்தர் பிதாவாகிய தேவன் எல்லாவரை காட்டிலும் பெரியவர். ஆனால் அவருடைய குமாரனாக இயேசு ஒரே பேரான குமாரன். பிதாவாகிய தேவன் ஆதியிலே இருந்தது போல் இவர் இருக்கிறவர். அந்த ஆதியிலேயே இயேசுவும் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படி அவர் முன் குறிக்கப்பட்டார். அப்படி முன் குறிக்கப்பட்ட இயேசு தான் பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இயேசுனார் பிறந்தார், அப்படி இல்லை. இப்படி கதையும் எதுக்கு சொல்கிறான்? இந்த இயேசுநாதர் நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் செஞ்சாராம். இப்போ நம்ம கேள்வி, பாவத்தை நம்ம தொலைக்கணுமா? இந்த இயேசுநாதர் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஏற்றுக்கிட்டால் அவர் செஞ்ச பரிகாரம் உங்களுக்கு பலிக்கிறது, பாவம் தொலைகிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிறீர்கள், முடிவிலே பரலோகம் போகிறீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, வேலையெல்லாம் நீ தானையா.